நேரடி பார்வையில் குரு நேராக ராசியை பார்க்குறாரு. 10 வருஷம் ஆச்சு மகரம். ஐஷு வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. எல்லா நிம்மதியும் இழந்துட்டாங்க, அவமானப்பட்டுட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே கலவரம், கலகம், குடும்ப பிரச்சனை, நிம்மதியின்மை, ஹெல்த் பாதிப்பு, எத்தனை பார்த்தாச்சு. அதாவது உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம செய்கிற வேலைக்கு ரெகக்னைஸ் இல்லை. வேலை செய்யணும், போகலாம், இன்றைக்கி தான் எல்லாமே ஓகேவாக இருக்குன்னு போய் உட்கார்ந்தா உடம்பு சரியில்லை. இப்படி மாற்றி மாற்றி படுத்திக்கிட்டே இருந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நேர் 7ல் குரு வரார். இது கிஃப்ட், மகா யோகம். உங்கள் ராசியை பார்க்குறாரு, ஜனவசியத்தை கொடுக்குறாரு, இறை பலத்தை கொடுக்குறாரு. இந்த காலகட்டம் மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் ஜெயிக்க முடியாது. அப்போ மகரத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த காலகட்டம் தகரமும் தங்கமாகும், தவளையும் சிங்கமாகும். அது மாதிரி மகரம் ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். பார்வை பலம்னு ஒன்று இருக்குது. லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 3ஆம் இடம் என்கிற முயற்சி, டாக்குமெண்ட் பிரச்சனை, பத்திரங்கள் தொடர்பானது, தட பிரச்சனை, இடப்பிரச்சனை, அண்ணன் தம்பி, தம்பி குறிப்பாக தம்பி தங்கை உறவுல விரிசல், இதெல்லாம் சரியாகும். 11ஆம் இடம் மூத்த சகோதரன் சகோதரி, நண்பர்கள், இதெல்லாம் ரெக்கவரி ஆயிரும், சிறப்பாக இருக்கும். உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு அல்லது உங்கள் கணவருக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு ரெடி ஆயிரும். 2வது குழந்தைக்கு வளர்ச்சி, 2வது குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உண்டு, நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். தெய்வீக சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, சொத்து சம்பந்தமாக கூட்டு பத்திரம், கூட்டாக ஜாயிண்டாக வாங்கி போடுறது, எல்லாத்துக்கும் சக்ஸஸ் தான். அப்போ இந்த மகரத்துக்கு யோகம் யோகம் யோகம்.